நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலகத்துக்குள்ள பிசாசு வரும் பொழுது சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய சரீரமாகட்டும், இதுல பிசாசு கை வச்சா அவன் யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நான் சண்டை போட்டு ஜெயிப்பேன். கர்த்தர் கொடுத்த காரியங்களை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. நான் ரொம்ப தெளிவா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல ஆசைப்படுறேன். கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்க காரியங்களுக்கு நம்ம வெறும் மேனேஜர் தான். அதான் வசனம் சொல்லுகிறது. அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பாரு, என்ன செஞ்சேன்னு. புதைச்சு வச்சோன்னா நம்மளையும் சேர்த்து புதைச்சிருவாரு. விசேஷமான ஒரு சீரீஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொழிகள் என்று சொல்லி, லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் நம்ம இந்த மாதம் இது தீமாக எடுத்துக்கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். God has given us clarity. கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமாக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக நாலேஜ் கொடுத்திருக்கிறார். It is very very important to use these lens. இப்படிப்பட்ட கண்ணாடிகளை நம்ம போட்டுக்கொண்டு, வேத வசனம் என்கிற கண்ணாடி, பரிசுத்த ஆவியானவர் என்கிற கண்ணாடி, இவைகளை நாம் அணிந்து கொண்டு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி பார்த்தாதான் ஏன் அது நடக்குது, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கிறது, அதுக்கு பின்னாடி என்ன செல்ஃபிஷ் இன்டென்ஷன்ஸ் இருக்கிறது, இதிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய மக்களையும் நம்ம சார்ந்தவர்களையும் சபையும் எப்படி நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும், எதை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்றும், எதை அவாய்ட் பண்ண வேண்டும் என்றும் நமக்கு தெளிவாக புரியும். No one will be able to influence us if we have the Holy Spirit and if we read the word of God correctly. வசனங்களை தெளிவாக படித்து பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தோடு கூட நாம் எல்லாவற்றையும் எவ்ரிதிங் அது நம்ம படிப்பாகட்டும், வேலையாகட்டும், நம்மளோட குடும்பத்தின் காரியங்களாகட்டும், உலகத்தின் அரசியல் சூழ்நிலைகளாகட்டும், மினிஸ்ட்ரி ஆகட்டும், எவ்ரிதிங் ஆவியானவரோட உதவியோட வேத வசனங்களின் மூலமாக நம்ம பார்த்து கையால் ஆரம்பிச்சோன்னா we will not be influenced, we will not be cheated, we will not be disappointed. ஓகேயா? இப்படி இந்த மொழிகள் என்கிற இந்த சீரீஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மொழிகள் என்று சொல்லும் பொழுது, லாங்குவேஜஸ் என்று சொல்லும் பொழுது, அது ஏன் நம்ம ஒரு சீரீஸாக எடுத்தோம் என்றால், பெஸ்ட் மொழி, நம்ம படிக்கக்கூடிய பெஸ்ட் மொழி பைபிள் தான். எத்தனை லாங்குவேஜஸை எத்தனை பேர் வேணால் கொண்டு வரலாம், எத்தனை லாங்குவேஜஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சுக்கிட்டாலும், அந்தந்த லாங்குவேஜஸை சிறப்பாக படித்து பேசினாலும், பைபிளில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால், அதை பின்பற்றவில்லை என்றால், நம்ம எப்பேற்பட்ட லாங்குவேஜை பேசினாலும் வேஸ்ட். ஆனால் கர்த்தர் 5 மொழிகளை இந்த மாதத்தில் நமக்கு நீதிமொழிகள் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டார். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ அகைன், பைபிளில் ப்ராவர்ப்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான புக். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் நீங்கள் ப்ராவர்ப்ஸ்லேருந்து படிக்கணும். அதுக்கு வெறும் ப்ராவர்ப்ஸ் ஒரு சாப்டர் மட்டும் படிச்சுட்டு என் பைபிள் ரீடிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லாதக்கூடாது. பைபிளில் இருக்கிற பல புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய புஸ்தகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 சாப்டர் படிக்கணும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேருந்து 3 படிக்கணும். அதில் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து நீங்கள் ப்ராவர்ப்ஸில் ஒன்று, சாம்ஸில் ஒன்று, அது தவிர ஏதாவது ஒன்று படிக்கலாம். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் காஸ்பிள், ஏதாவது ஒரு காஸ்பிள்லேருந்து ஒரு சாப்டர் படிக்கணும். அதுக்கப்புறம் லெட்டர்ஸ்லேருந்து ஒன்று படிக்கணும். ஸோ 5 சாப்டர் கட்டாயம் ஒரு நாளில் நம்ம படித்து முடிக்கணும். அதில் ப்ராப்ஸ்லேருந்து ஒரு சாப்டர் கண்டிப்பாக தினமும் படிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு 5 லாங்குவேஜஸ் என்று சொல்லி ஒரு 5 முக்கியமான பகுதிகளை நம்ம ப்ராப்ஸில் படிச்சுட்ருக்கிறோம். இன்றைக்கு 5th லாங்குவேஜ் படிக்கிறோம். ஸோ கர்த்தர் சில முக்கியமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், ப்ராப்ஸோட நீதிமொழிகளோட முக்கியத்துவத்தை நிறைய பேர் புரிந்து கொண்டிருப்பீங்க என்பதை உணர்கிறேன். ஸோ இந்த மாதத்தோடு, இந்த வாரத்தோடு
இந்த மாதத்தின் இந்த தீம் முடிவடைகிறது. ஆனால் ப்ராவர்ப்ஸை படிக்கிறத தயவு செய்து விட்டுறாதீங்க. ஒரு டாக், ஒரு அனிமல், இது மாதிரி நிறைய இன்டர்நெட்டில் அனிமல்ஸும் ஹியூமன் பீயிங்ஸுக்கும் நடக்கிற அன்பு போராட்டங்களை பார்க்க முடியும். ஸோ மெனி இன்ட்ரெஸ்டிங் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் தட் யூ கேன் சி. ஸோ ஒரு அனிமல், எஸ்பெஷலி இங்கே ஒரு டாகை பார்க்குறோம். அது வந்து ஹியூமன்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஹியூமன்ஸும் அனிமல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அனிமல்ஸும் ஹியூமன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க என்ன லாங்குவேஜில் பேசிக்கிறாங்க, என்ன பாஷையில் பேசிக்கிறாங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்ஃபெக்ட் சிங்க் இருந்ததா? அந்த மனுஷங்க சொல்ல வர செய்கிற காரியங்களை அந்த நாய்களுக்கு நல்லா புரியுதா? இந்த கடைசி வீடியோவில் பார்க்கும்போது அது ஒரு காமெடியாக தான் இருந்தது. பட் ஸ்டில் அவன் ஒரு கத்தியை வச்சு குத்திக்க ட்ரை பண்ணுறான். அது ஒரு பொம்மை கத்தி. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணுது, உஷாராக போயிட்டு உண்மையான கத்தியை திறந்து வைக்குது, இதை வச்சு குத்திப்பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ யூ ஆக்சுவலி கெட் டு சி தட் தீஸ் அனிமல்ஸ், இந்த மிருகங்கள் மனிதர்களும் மிருகங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. இஃப் வி ஆர் குட் ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம உள்ள சுத்தமாக இருந்தால் போதும், எப்பொழுதும் அதில் ஒரு சமாதானம் இருந்தால் போதும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற அந்த சந்தோஷம் இருந்தால் போதும், we can communicate so much in this world. இந்த உலகத்தில் பல விஷயங்களை நம்ம தெளிவாக கிளீனாக ரிசீவ் பண்ண முடியும், கிளீனாக அதை கொடுக்கவும் முடியும். த பெஸ்ட் லாங்குவேஜ், நம்ம பேசக்கூடிய, நம்ம பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பாஷை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுத்தமான பாஷை. அது வேதத்தின் வசனங்கள் மூலமாக மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்தில் கர்த்தர் எதற்காக நம்ம உருவாக்கினாரோ அதன்படி வாழ முடியும் என்பதை இந்த சீரீஸின் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப நாளாச்சு இந்த பகுதிக்கு வந்து நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணி. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஏக்கத்தோடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, பாரிஸில் இருக்கும்போது நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி. ஆக்டிவிட்டிக்காகவே இந்த சபையின் காணிக்கை பெட்டியில் போடப்பட்ட சிலர் வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, எப்பொழுதும் எங்களை கூப்பிட்டு ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவீங்களே, இப்போலாம் எங்களை கூப்பிட்டு ஆக்டிவிட்டி பண்ண மாட்டீங்களேன்னு. ஆனால் இந்த மாதத்தின் சீரீஸ் முடிகிற இந்த நேரத்தில் அதில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கிற நிறைய பேர் சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் வேணும், நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் அதில் டாப் ரேங்கிங் வயசு விதத்தில் பார்த்தா அது வெங்கட் மாமா தான் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். வெங்கட் மாமா, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இப்போது, நீங்கள் சின்ன வயசில் வந்து நிறையா மிமிக்ரி ஆக்டிங்லாம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ உங்களுடைய இளம் வயது டேலண்ட்ஸ் எல்லாம் இந்த வயசான காலத்துலேயும் வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம். ஸோ ரொம்ப உங்ககிட்ட எதிர்பார்க்கல, ஒரு மிமிக்ரி பண்ணால் போதும். ஓகேயா? இது என்ன வயசு, புது வயசாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் போடுற அந்தந்த பர்சனோட வாய்ஸில் மிமிக்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு பர்சன்.
தொண்டை கட்டியிருக்கு போல இருக்கு இந்த சிங்கத்துக்கு. இன்னொரு ட்ரை பண்ணுறீங்களா? அவங்களாம் ஒத்துக்கணும் இது சிங்கம் மாதிரி இருந்துச்சுன்னு, அப்போ தான் நான் அவங்கள விடுவேன். சிங்கம் மாதிரி இருந்துச்சா? பாதி தான் இருந்துச்சா? திரும்பி ட்ரை பண்ணுங்க. கொரட்டை விடுற மாதிரி இருக்குது. இது ஓகேயா? இந்த சிங்கம் வாய்ஸ் ஓகேயா? ஓகேயா? இது உண்மையாவா? கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ண வைக்கலாமா? கடைசியாக ஒரு வாட்டி நல்லா நீங்கள் சிங்கம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, மனசில் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்த பர்சன் பார்க்கலாமா? போமரேனியன் நாய் மாதிரி இருக்குல்ல? இன்னொரு வாட்டி நல்லா ட்ரை பண்ணுங்களேன், ஆக்ரோஷமா. சிங்கம் மாதிரி கத்த சொன்னா இருங்க, சிங்கம் மாதிரி கத்த சொன்னா கொரட்டை விடுறாரு, நாய் மாதிரி கத்த சொன்னா விக்கல் எடுக்கிறாரு. சரி, ஓகே, ரெண்டுத்தையும் ஏதோ சுமாரா பண்ணிட்டீங்க. அடுத்தது ரொம்ப ஈஸி பண்ணுறது, பயங்கர ஈஸியான ஒரு பர்சனு. அட்லீஸ்ட் இதை நீங்கள் நிச்சயமாக பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களா என்ன நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப் ரெண்டுமே, அடுத்து கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கலாம். ஓகேயா? ஈஸியாக கொடுக்கலாமா வேணாமா? ஐயா, அது எறும்பு கத்தி நான் பார்த்ததே இல்லைங்க. எறும்பு கத்தி யாரும் பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். தெரியல, யாருக்காவது தெரியுமா எறும்பு எப்படி கத்துன்னு? இந்த அனிமல்ஸ் உட வாய்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது யோபு எழுதிய புஸ்தகத்தில், யோபின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து, 12ஆம் அதிகாரத்தை அது குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. பியூட்டிஃபுல்லாக ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாரு. நீங்கள் அந்த அனிமல்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு கற்றுத்தரும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. பைபிளில் பியூட்டிஃபுல்லாக இந்த அனிமல்ஸ் குறித்து பல இடங்களில் நம்ம சில முக்கியமான பாடங்களை நமக்கு காட் டீச் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. சம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் லெசன்ஸை நமக்கு டீச் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. நான் இதை குறித்து கொஞ்சம் நிதானித்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அனிமல்ஸ், ஏன் மிருகங்களை கொண்டு சொல்லி கொடுக்க முயற்சி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேத வசனங்களில் மிருகங்கள் மூலமாக கற்றுக் கொடுக்க நினைக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு பல காரணங்கள் உண்டு. தியாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஸ்பெக்டிவில், அதாவது தியாலஜி மூலமாக, தியாலஜியன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்தால் பல காரணங்கள் சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் நிதானித்து ப்ராக்டிக்கலாக நான் யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இதில் பார்க்க முடிஞ்சது. என்னென்னா, காட் கிரியேட்டட் அனிமல்ஸ் ஃபஸ்ட்டு மிருகங்களை உண்டாக்கின பிறகு தான் மனிதர்களை உண்டாக்கினார். மிருகங்கள் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸுக்காக மிருகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சயின்ஸ் நமக்கு சொல்லுகிறது. அப்படின்னா மிருகங்கள் மூலமாக இந்த எர்த் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள் வேஸ்டெல்லாம், கழிவெல்லாம் சில மிருகங்கள் சாப்பிடும். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் சயின்ஸ் பிஹைண்ட் இட். அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் சயின்டிஃபிக்காக அதுக்கு காரணம் இருக்கிறது. ஆனால் நம்ம பிப்ளிக்கலாக பார்க்கும் பொழுது அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆண்டவர் ஃபஸ்ட்டு மிருகங்களை அவர் உருவாக்கின பிறகு மனுஷங்கிட்ட சொல்கிறாரு, நீ ரூல் பண்ணு என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் நீ ரூல் பண்ணு என்று சொல்கிறாரு. ஸோ அனிமல்ஸ் வேர் created for a reason. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. அனிமல்ஸ் இந்த எர்த்துக்கு ரொம்ப முக்கியம், சயின்ஸுக்கு என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அனிமல்ஸ் கிட்ட இருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனிமல்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு கேரக்டர், மிருகங்களை பார்த்தா யூஸ்வலாக மனுஷங்களுக்கு பயம் இருக்கிறது. குறிப்பாக சில மிருகங்களை பார்க்கும் பொழுது, வைல்ட் அனிமல்ஸ், ஒரு சிங்கம் ஆகட்டும், ஒரு புலி ஆகட்டும், கரடி ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது உயிர் பயம் ஏற்படுகிறது. ஏன் உயிர் பயம் ஏற்படுகிறதுனா, நமக்கு தெரியும் சிங்கம், புலி போன்ற வைல்ட் அனிமல்ஸ் மனுஷங்களை சாப்பிட்டு விட முடியும், கொலை செய்ய முடியும் என்பது தெரியும். அதே மாதிரி பாம்பு, இப்படிப்பட்ட சில ரெப்டைல்ஸை பார்க்கும் பொழுதும் பயம் ஏற்படுகிறது. ஏன் பயம் ஏற்படுகிறதுனா, அந்த பாம்பு கடிச்சா கொத்துனா செத்துடுவோம் அப்படின்ற காரியங்கள். ஸோ இந்த அனிமல்ஸை
பார்த்தாலே மனுஷனுக்கு என்ன தோணுதுன்னா அவர்களை கொலை பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் நேச்சுரலாக உருவாகிறது. ஏன்னா அதை அவங்கள ஹார்ம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் அதை டிஸ்ட்ராய் பண்ணுகிற எண்ணமும் உருவாகிறது. பட் இஃப் யூ திங்க் அபவுட் இட் கிளியர்லி, அதை நல்லா தெளிவாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். இந்த அனிமல்ஸ், இந்த மிருகங்கள் நம்மை எப்பொழுது ஹார்ம் பண்ணும், எப்பொழுது நம்மளை தாக்கும் என்றால் நாம் அதனுடைய சர்க்கிள்குள்ளே போகும் பொழுது, நாம் அது இருக்கும் இடத்திற்கு போகும் பொழுது, நாம் அதோடைய பீஸை டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது. யானை வந்துடுச்சுன்னா சொல்லுவாங்க, ஏன் யானை வந்துடுச்சு? யானையோட இடத்த யானை கடந்து போகிற பாதைக்குள்ளே மனுஷன் வீடு கட்டினால, அங்கே போய் மனுஷன் ஃபேக்ட்ரி கட்டினால தான் யானை கிராஸ் பண்ணுற இடத்துல நம்ம போனனால தான் அது கடந்து வருகிறது. ஆக்சுவலாக அதோட இடத்துக்கு தான் நம்ம போயிட்டோம். சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போனால் தான் நமக்கு பிரச்சனை. பாம்பை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு போனீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பாம்பு கொத்துறதுக்கான காரணம்னா அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அது யாரோ நம்மளை தாக்க வராங்கன்னு தன்னை தற்காத்து கொள்வதற்காக செய்கிற ஒரு காரியம். ஸோ இந்த அனிமல்ஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது, குறிப்பாக நாம் பயப்படுகிற அந்த அனிமல்ஸை நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம தெரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்றால், அவைகளை டிஸ்டர்ப் பண்ணவில்லை என்றால் அவைகள் நம்மை டிஸ்டர்ப் பண்ணாது. அவைகளுக்கென்று சொல்லி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கிறது, ஒரு காடு இருக்கிறது, அந்த காட்டுக்குள்ளே அவைகளுக்கென்ற உணவு இருக்கிறது. ஸோ அந்த உணவுகளை மட்டும் சாப்பிட்டு கொண்டு அவைகள் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகும்பொழுது தான் நம்ம அதற்கு உணவாக மாறி விடுகிறோம். பயத்தினால நம்ம அதுக்கு இரையாக மாறி விடுகிறோம். ஸோ த பாயிண்ட் இஸ், அனிமல்ஸ் ஆர் வெரி கிளியர். அவங்களுக்கென்று இருக்கிற உலகத்தில் அவங்க அதில் சந்தோஷமாக நிறைவாக அதை புரிந்து கொண்டு வாழ தெரிந்தவர்கள். ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, ஒவ்வொருத்தருக்கும் God நம்ம ஒவ்வொருத்தருக்கும், for every one of us, God has given a beautiful world. நமக்கென்று சொல்லி ஒரு உலகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக நமக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். நான் எப்போது சொல்கிறேன், அந்த எரேமியா 1:5, நம்மை உருவாக்கினது, இந்த பூமியில் அனுப்பினது ஒரு திட்டத்திற்காக, ஒரு பர்பஸ்க்காக. நமக்கென்று ஒரு உலகத்தை வச்சிருக்கார், ஒரு குடும்பத்தை வச்சிருக்கார், ஒரு ஊழியத்தை வச்சிருக்கார், ஒரு வேலையை வச்சிருக்கார். நமக்கென்று ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கார், செட் ஆஃப் பீப்புள் வச்சிருக்கிறாரு. இட் இஸ் அ வேர்ல்ட் கிரியேட்டட் ஃபார் ஈச் ஒன் ஆஃப் அஸ். நமக்குன்னு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், நமக்குன்னு சில பொக்கிஷங்களை, ட்ரெஷர்ஸை வச்சிருக்கிறாரு, நமக்கென்று சில காரியங்களை வச்சிருக்கிறார். நாம் அதில் சந்தோஷமாக, திருப்தியாக, அதை முழுமையாக வாழ பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள்லாம் எங்க ஆரம்பிக்கிறது என்றால், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களில் நம்ம கண்டென்ட்டாக, அதாவது அந்த காரியங்கள் நமக்கு நிறைவை கொடுக்கும் என்பதை உணராமல், அதில் திருப்தி அடையாமல், மற்றவர்களோட கம்பேர் பண்ணிக்கொண்டு, எனக்கு இது இல்லை, அவங்களுக்கு இது இருக்கு, எனக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி மற்ற காரியங்களையும் மற்றவர்களையும் பார்த்து கொண்டு கம்பேர் பண்ணி நம்ம அதை மாதிரி இருக்கணும், இல்லாட்டி எனக்கு அது வேணும் என்று சொல்லி நம்ம வெளியே போகிறதுனாலையும், இல்லை என்றால் இங்கேயே இருந்து கொண்டு புலம்புகிறதுனாலையும், வருத்தப்படுகிறதுனாலும், சோர்வடைகிறதுனாலும், டிப்ரெஸ் ஆகிறதுனாலும் பல நேரம் நம்மளுக்கு பிரச்சனை. we do not understand. இந்த சத்தியம் நமக்கு பல நேரங்களில் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு ஸ்டடி ஒன்று, ஒரு ரிசர்ச் ஸ்டடி ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வாசித்தேன். அந்த ரிசர்ச்சோட ரிப்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு காரியம் வந்து, யார் அதிகமாக புலம்புவா? அது இங்கிலீஷில் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. யார் அதிகமாக புலம்புவா? சில மனிதர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களே, எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி புலம்பிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை குறித்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. யார் அதிகமாக புலம்புவா, யார் அதிகமாக நாவிலிருந்து குறைவுகளை
பேசுவாங்க, மற்றவர்களை குறை பேசுவார்கள் என்று அந்த ரிசர்ச் சொல்லுது. யாரு அவங்க வாழ்க்கையில் சில காரியங்கள் இல்லை, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு எல்லாமே சந்தோஷமா இல்லைன்னு தங்க லைஃப்பை குறித்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற பீப்புள் தான் மற்றவங்களை பற்றி அதிகமாக குறை சொல்லிட்டே இருப்பாங்களாம். ஸோ இன்கேஸ் யூ கம் அக்ராஸ் சம் பிரதர் ஆர் சிஸ்டர் லைக் தட், நீங்கள் யாராவது இப்படிப்பட்ட சகோதரனையும் சகோதரியும் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போ அவங்க மற்றவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு கொண்டே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க. இவங்க தான், இவங்களால் தான், இவங்கள பாரு அவங்கள பாருன்னு குறை சொல்லிகிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், மனசுக்குள்ளே நீங்கள் அவங்ககிட்ட ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, இல்லாட்டி நீங்கள் அவங்க கூட சேர்ந்து குறை பேசாதீங்க. பட் மனசுக்குள்ள அவங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க. ஏசப்பா, இவங்க மனசில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது, இவங்களால பார்க்க முடியல. கர்த்தர் நீர் இவர்களை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறீர் என்று சொல்லி இவங்களால உணர முடியல. இவங்களுக்கு எவ்வளோ பிளெஸிங்ஸை நீர் கொடுத்துருக்கிறீர் என்பதை இவங்களால புரிந்து கொள்ள முடியல. இவங்களுக்கு நீர் கிரியேட் பண்ணியிருக்கிற வேர்ல்டு இவங்களுக்கு எவ்வளோ செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, இவங்களுக்கு நீர் உருவாக்கி இருக்கிற அந்த உலகம், அந்த உலகம் எப்படி இவங்களுக்கு முழுமையாக நிறைவாக இருக்கிறது என்பதை அவங்களால பார்க்க முடியல, உணர முடியல. இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி மனசில் ஜெபிச்சுக்கோங்க, போதும். யூ கேன் பிரிங் ஹீலிங் டு ஸோ மெனி பீப்புள். இன்றைக்கு உலகத்தில் அப்படி நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சுகத்தை ஷாலமாக கொண்டு வரது கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாருன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ஜபத்தை மனசில் செஞ்சுடுங்க. ஒருவேளை இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது ஞாபகம் வந்துச்சுன்னா, தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் மனசில் அப்படியே ஜெபிங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் சே a small prayer in your heart. உங்கள் மனசில் ஒரு சின்ன ஜபத்தை செய்யுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன் இப்போவே அந்தந்த பீப்புள் ஹீலிங்கை உணர்வாங்க என்று சொல்லி. ப்ரே ஃபார் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். நம்ம ஆஃபீஸில் பார்த்துருப்போம், நம்ம குடும்பங்களில் பார்த்துருப்போம், சபைகளில் பார்த்துருப்போம், இந்த சமுதாயத்தில் பார்த்துருப்போம். ஒரு விஷயம் கண்ணில் மூடி, கேன் வி ப்ரே ஃபார் தீஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஏன் நம்மளே பல நேரத்தில் அதை செஞ்சிட்ருக்கிறோம். நமக்காகவும் யாராவது ஜெபிப்பாங்கன்னு நம்புகிறேன். கேன் வி ஜஸ்ட் ப்ரே? ஆண்டவரே, என்னோட நண்பர், என்னோட சகோதர சகோதரி, என்னோட துணை, என்னோட பிள்ளைகள், என்னோட அப்பா அம்மா, என்னுடைய சக ஊழியக்காரங்க, என்னோட சமுதாயத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய அரசியல் தலைவர்கள், ஊழியக்காரங்க, ஏன் நான் கூட ஒருவேளை இப்படி மற்றவர்களை குறை பேசுகிறவராக, பின்னாடி பேசுகிறவராக, காசிப் மாங்கராக இருப்பார்கள் என்றால், அவங்க உள்ளத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸை, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற நிறைவை, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பரிபூரணத்தை, கர்த்தர் அவங்களுக்கென்று கொடுத்துருக்கிற உலகத்தை அவங்களால பார்க்க முடியலையே. ஏசப்பா, பார்க்க உதவி செய்யுங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். பாருங்க, அனிமல் கிட்டேருந்து, அனிமல் கிங்டம் கிட்டேருந்து நம்ம இப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அனிமல்ஸ் ஃபீல் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவங்களுக்கென்று இருக்கிற அந்த உலகத்தில் நிறைவை காண்கிறார்கள். அதனால தான் சில சமயங்களில் அந்த உலகத்துக்குள்ளே யாராவது வரும் பொழுது they fight back. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான லெசன் இல்லை? நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற உலகத்துக்குள்ள பிசாசு வரும் பொழுது சண்டை போட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். We have to fight back when the devil tries to enter into the world that God has given us. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம தோத்து போயிடுறோம், விட்டு கொடுத்துடுறோம், பயந்துடுறோம். பிசாசு ஆக்ரோஷமா நம்முடைய உலகத்துக்குள்ள வரும் பொழுது, நம்முடைய குடும்பத்தை அவன் அதுக்குள்ள வரும் பொழுது, நம்மளுடைய ஊழியத்துக்குள்ள வரும் பொழுது, நம்மளுடைய சரீரத்துக்குள்ள வரும் பொழுது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வரும் பொழுது,
பிசாசு பெரியவனாக பெருசாக பெரிய பிரச்சனையாக வருகிறத பார்த்து பயந்து, இல்லாட்டி அது பெரிய டெம்ப்டேஷனாக இருக்கிறனால அதுக்கு விழுந்து we just give up. But I want to tell you very clearly today, animals don't give up. அவங்களுக்கு தெரியும் அது பொக்கிஷம் என்று சொல்லி. அவங்களுக்கு தெரியாது என்னோட பொக்கிஷம், கர்த்தர் கொடுத்திருக்க பொக்கிஷம் என்று சொல்லி. என் தாளந்துகள் வீணாக போறதை நான் விட மாட்டேன். பொல்லாத பிசாசே, கர்த்தர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை, God given talents, நீ மற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து எனக்குள்ள சோர்வையும் சுகவீனத்தையும் இல்லாட்டி சம் கான்ஃப்ளிக்ட்ஸையும் கொண்டு வந்து நீ அதை நான் பயன்படுத்தாமல் போகும்படியாக நீ தடுக்க நினைக்கிறத நான் விட மாட்டேன். I will fight back. இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸில் நான் இருக்கும் பொழுது, பல காரியங்களில் லீடர்ஷிப் ரோல்ஸ் இன் வேரியஸ் பிளேசஸில் இருக்கும் பொழுது நான் பார்க்குற ஒரு விஷயம் which is giving me a lot of sadness. நிறைய டேலண்டட் கிஃப்டட் லீடர்ஸ் வேர்ல்டு லெவலில் நான் பார்க்குறேன். நிறைய டேலண்டட் கிஃப்டட் பீப்புள் அவங்களுடைய டேலண்ட்டுகளையும் அவங்களுடைய கிஃப்ட்ஸையும் கர்த்தருக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன், ஒரு கான்ஃப்ளிக்டை கொண்டு வந்துடுறான். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த டேலண்டட் கிஃப்டட் பீப்புள், ஓ இந்த மனுஷன் இருக்கிறாரா, நான் வரமாட்டேன், இவரோட எனக்கு செட் ஆகாது, இந்த கெமிஸ்ட்ரி எனக்கு ஒத்து வராது, அதனால் நான் ஒதுங்கிறேன், நான் எதுவுமே பண்ணல, நான் அப்படியே கொஞ்சம் விலகி போயிடுறேன்னு சொல்லி விலகி போகிறத பார்க்கிறேன். யாருக்கு லாஸ்? கிங்டமுக்கு லாஸ். கர்த்தர் நமக்கு அந்த தாளந்துகளையும் கிஃப்டையும் கொடுத்தது எதற்கென்றால் அதற்காக தான் நம்மளை உருவாக்கினார். எரேமியா 1:5 படி யோசிச்சது அதற்காக தான். அதற்காக தான் அந்த டேலண்ட்ஸையும் கிஃப்ட்ஸையும் கொடுத்தாரு. அந்த பீப்புளோட சேர்ந்து அந்த பீப்புள் இருக்கிறாங்களோ இல்லையோ, யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, பட் வாட் எவர் இட் இஸ், அந்த இடத்துல அந்த தாளந்தையும் கிஃப்டையும் பயன்படுத்தணும் என்று சொல்லி கொடுத்தாரு. பட் இன்னைக்கு சில பீப்புள்னால எனக்கு இது செட் ஆகாது, என்னால் ஒத்து போக முடியாதுன்னு சொல்லி விலகி போறது இஸ் சின். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள், உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற காரியங்கள், உங்க மூலமாக அதில் சில காரியங்களை செய்ய அவர் சித்தமா இருக்கிறார். If you are thinking about retreating, I want to tell you, you are committing sin. ஒதுங்கி ஓரமா இல்லாட்டி நான் விட்டு கொடுத்துறேன், நான் அந்த பாவத்தில் விழுந்துடுறேன், என்னால் இந்த பாவத்தெல்லாம் என்னால் இந்த டெம்ப்டேஷன்லாம் என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது, நான் என்னதான் நினைச்சாலும் அந்த டெம்ப்டேஷன் வரும் பொழுது, அந்த ஆசை வரும் பொழுது நான் அதில் விழுந்துடுறேன், ஆனால் நான் இதுக்கு மேலே என்னால் இதில் விட சண்டை போட முடியாது என்று சொல்லி எத்தனை பேர் பாவத்தில் விழுந்து போகிறாங்க. பட் நம்ம சரீரம் பாவத்தினால அழிந்து போகிறதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்காக இயேசுப்பா தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்து உயிர் தெளிந்து ஜெயிச்சாரு. If God has finished everything on the cross, and if he has come out of the grave, and if he has been resurrected, that means அது எதை சொல்லுகிறது என்றால் அந்த ஜெயம் எனக்கு இருக்கு, நானும் சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. இன்றைக்கு எந்தெந்த பாவங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த பாவங்கள் கிட்ட நீங்க தோத்து போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. பட் ஆனா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன், ஜெயிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஜெயிச்சிட்டாரு. When animals can do it, we can do it. கர்த்தர் சொன்னாரு, ஆதாம் கிட்ட சொன்னாரு, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள் என்று சொன்னாரு. அப்ப அனிமல்ஸோட ஸ்ட்ராங்கரா தான் மனுஷனை படைச்சிருக்காரு, மனுஷியை படைச்சிருக்காரு. அப்ப what does that mean? When animals can fight back for the right, நம்மளாலும் சண்டை போட்டு உரிமை கொண்டாட முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை நான் ஒரி பண்ணி நான் விட்டுற மாட்டேன். ஐ வில் ஃபைட் பேக் என்று சொல்லி ஜெயிக்க கற்றுப்போம். இந்த நீதிமொழிகள் கடைசி லாங்குவேஜில் சில அனிமல்ஸை குறித்து பார்க்க போகிறோம். ப்ராப்ஸில் இருக்கிற அனிமல்ஸ் குறித்து பார்க்க போகிறோம். வெரி பவர்ஃபுல். நீதிமொழிகளில் 30 இந்த லயனை பற்றி ஒரு காரியத்தை சொல்லுகிறது. வாசிப்போமா வேகமாக. அவையாவன மிருகங்களில் சௌகரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய
சிங்கமும். The lion which is mightiest among beasts and does not turn back before any. இந்த சிங்கம் முதலாவதாக நம்ம பார்க்கிறது சிங்கம். லயன் கிங் ஆஃப் த ஜங்கிள் என்று சொல்றாங்க. கிங் ஆஃப் த ஜங்கிள், காட்டின் ராஜா என்று சொல்றாங்க. ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லயன் தான் மைட்டியஸ்ட் அனிமல் என்று சொல்றாங்க. லயன் கூட போட்டி போட்டு எந்த அனிமலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க, சிங்கத்து கூட. லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் சிங்கத்தை பற்றி. உக்ரைன்ல இருந்து 5 சிங்கங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. உக்ரைன் இந்த போரில் பார்த்தோம் இல்லையா, அந்த உக்ரைன்லேருந்து 5 சிங்கங்களை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணாங்கன்னா, இந்த சிங்கங்களை அனிமல் டிராஃபிக்கிங் என்று சொல்லுவாங்க தெரியுமா, அனிமல்ஸை ஸ்மகிள் பண்ணுறது வேறு கண்ட்ரிக்கு இல்லீகலாக. அப்படி ஸ்மகிள் பண்ணுறதுக்காக எடுத்து கேஜில் போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அப்போ போர் வந்துடுச்சு, ஸ்மக்லிங் பண்ண முடியல. ஸோ இந்த லயன்ஸு அது அந்த கேஜ்லேயே அடைக்கப்பட்டிருந்திருக்கிறது. ஸோ லயன்ஸ் கேஜ்லேயே அடைக்கப்பட்டிருந்தனால அந்த போர் டைமில் அவைகளை ரெஸ்கியூ பண்ண பொழுது அவங்க ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, ரொம்ப ஒரு சோர்ந்து போய் அந்த லயனுக்கே உரிய எந்த வித ஆக்ரோஷம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இப்போ அந்த லயனை ரெஸ்கியூ பண்ணி இங்கிலாண்டில் ஒரு இடத்துல அதை வச்சுருக்கிறாங்க. அதை அந்த நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் லயனுக்கு எந்த இடங்கள் சரி வருமோ அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்க. அது நார்மலாக ரிகவர் ஆகிட்டு வருது. பாருங்க, பிசாசு பல நேரங்களில் நம்மளை இப்படி தான் சிறை பிடிச்சி வச்சிடறான். நமக்கு இருக்கிற அந்த நேச்சுரலான சில குணங்களில், கிஃப்ட்ஸை, டேலண்ட்ஸை, நம்ம வாழ வேண்டிய அந்த சந்தோஷமான பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு சிறை பிடிச்சு அடைச்சி வச்சிடறான். கடைசியில் அந்த சிங்கத்துக்கே தெரிய மாட்டேங்குது நான் சிங்கம் என்று சொல்லி. லயன் கிட்ட நான் பார்த்த ஒரு பயங்கர அதிசயமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பார்க்குறது என்ன தெரியுமா, நீங்கள் நிறைய டிஸ்கவரி சேனல் அதெல்லாம் பார்ப்பீங்களா? யாராவது பார்ப்பீங்களா டிஸ்கவரி சேனல் அந்த மாதிரி சேனல்லாம்? யாருமே பார்க்க மாட்டீங்களா? நல்லா தான் கை தூக்குங்களேன். ஓகே. ஸோ அதை பார்க்கும் பொழுது சில அனிமல்ஸை துரத்துறதை பார்த்துருக்குறோம் இல்லையா? இப்போ ஒரு நரி எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். நரி வந்து சில சமயத்தில் சில ராபிட்ஸையோ ஆடுகளையோ துரத்துறதை பார்த்துருக்கலாம் இல்லையா? அந்த ராபிட்ஸும் ஆடும் ஓடும், நரி பின்னாடி துரத்தும். ஸோ அந்த ராபிட்ஸும் ஆடுகளும் பயத்தில் ஓடும். இமேஜின் பண்ண முடியுதா? அது லாஜிக்கலாக இருக்கா? ஓகே. இப்போது ஒரு புலி வருது, புலி துரத்துது. அப்போது நரி புலியை துரத்துமா? வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் நரி ஓடும், புலி துரத்தும். பாசிபிளா இல்லையா? ஓகே. இப்போ ஒருவேளை சிங்கம் விச் இஸ் மோர் பவர்ஃபுல் வருது, புலி ஓட வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் சண்டை போட்டு ட்ரை பண்ணோம், ஆனால் ஓட வாய்ப்பு இருக்கா? ஆனால் நீங்கள் எங்கேயாவது சிங்கம் பயந்து ஓடி பார்த்துருக்கிறீங்களா? சிங்கம் யாரையாவது பார்த்து இல்லாட்டி ஏதாவது அனிமலை பார்த்து பயந்து ஓடுறத எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஆனால் சிங்கம் நார்மலாக நேச்சுரலாக இட் இஸ் காட் அ ஃபைட்டிங் இன்ஸ்டிக்ட். அதுக்கிட்ட ஒரு போல்ட்னஸ் இருக்கு, எதை பார்த்தாலும் பயப்படாத ஒரு தன்மை இருக்கு. ஒரு கன்னை வச்சுட்டு ஒரு ஹண்டர் நிற்கிறான் வச்சுக்கோங்க. சில இடத்துல சில டிஸ்கவரி சேனல் இதில் நான் பார்த்துருக்கேன், புலி ஓடுறது கூட பார்த்துருக்கிறேன். ஆனால் சிங்கம் பயப்படாது, நிற்கும் தைரியமாக. இட் வில் ட்ரை டு ஜம்ப் ஆன் தட் ஹண்டரை தவிர அது பயந்து ரிட்ரீட் பண்ணி அது பேக் அடித்து ஓடுறத பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நம்ம மனுஷங்களாம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நேச்சுரலாக ஒரு குணம் இருக்கும். சில மனுஷங்கிட்ட அப்படியே அவங்கள ஏச்சு மிதித்து அவங்கள உருட்டி, ஏய் செய்ய மாட்டேன் நான் சொன்னால் நான் யார் தெரியும்ல அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் இருப்போம். ஆனால் சில மனுஷங்கிட்ட அதே ஆள் ஆக்ரோஷம் அந்த ஆள் அப்படியே கையிடு, சார் சொல்லுங்கள் சார், ஓகே சார் நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுவோம்னா, பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவோன்னா, நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட பவர்ஃபுல், நம்மளோட ஸ்ட்ராங்கர், நமக்கு அவங்களால ஏதாவது உதவி நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பீப்புள்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட கம்மி, நம்மளோட வீக்காக இருக்கிறவங்கள நம்ம அவங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவோம்.
ஏன்னா நம்மளுடைய ஆப்போசிட்டில் இருக்கிற பீப்புளை நம்ம எடை போட்டு கேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துப்போம். ஆனால் சிங்கம் அப்படிலாம் பண்ணவே பண்ணாது. இட் இஸ் போல்ட். என் டெரிட்டரிக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்றது அதோட எண்ணம். ஜஸ்ட் லிசன் டு திஸ் கேர்ஃபுல்லி. இன்னைக்கு நம்ம எந்த பாவங்களில் விழுந்து போயிருக்கிறோம், எந்த காரியங்களுக்கு விட்டு கொடுத்துறோம், எதனால சோர்ந்து போயிடுறோம். சில விஷயங்களை ஜெயிக்கிறோம், சில விஷயங்களை தோற்று போகிறோம். ஏன் தெரியுமா? இதெல்லாம் என்னோட தகுதிக்கு மீறின, இதெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் என்னால் ஓவர் கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற காரியங்களை தோற்று போயிடுறோம். we gauge the enemy and we lose to the enemy. But just listen to this. சிங்கம் எனிமியை கேஜ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதோட மனசில் அது ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தை பிலீவ் பண்ணுது. என்ன பிலீவ் பண்ணுது? நான் ஸ்ட்ராங், நான் எல்லாவற்றையும் ஜெயிக்கிற பலத்தை வச்சிருக்கிறேன், யார் என் டெரிட்டரிக்குள்ளே வந்தாலும் நான் விட மாட்டேங்கிற அந்த ஸ்ட்ராங்கான மைண்டு அதுக்கு இருக்கு. இட்ஸ் இமோஷனலி ஸ்ட்ராங். இன்னைக்கு பல நேரங்கள் நம்ம தோற்று போகிறது, பிசாசுகிட்ட தோற்று போகிறது, பாவத்தில் விழுகிறது, சில சமயங்களில் கோபத்தில் பேசுகிறது, சில சமயத்தில் குறை பேசுகிறது, சில சமயத்தில் நம்ம உள்ள டிப்ரெஷனில் போகிறது, நம்ம செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது. we lose our ministry, we lose things in the job, we lose the people in our life because we are not mentally strong. we are not emotionally strong. ஸ்ட்ராங்கான மைண்டு நமக்கு இல்லை. சிங்கத்தால் ஜெயிக்க முடியுதுன்னா அதுக்கு மைண்டில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அது முடிவு பண்ணிடுச்சு. இந்த காலை நேரத்தில் ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஈச் ஒன் ஆஃப் யூ. we are all lions for Christ. நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்முடைய சரீரமாகட்டும், இதில் பிசாசு கை வச்சா அவன் யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் சண்டை போட்டு ஜெயிப்பேன். என் சரீரத்தை மீட்டெடுப்பேன், என்னோட குடும்பத்தை மீட்டெடுப்பேன், என்னோட சபையை மீட்டெடுப்பேன், என்னோட வேலையை மீட்டெடுப்பேன். ஏன்னா ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் மீட்டெடுத்து விட்டார். ஒரே ஒரு சின்ன டிப்பு சொல்லி முடிகிறேன். இந்த மனசு அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. நம்ம நினைக்கிறோம் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம கண்ட்ரோல் அது கிடையாது. நம்ம கண்ட்ரோலை தாண்டி தேவையில்லாதெல்லாம் யோசிக்கும். அந்த யோசனை தான் பல நேரத்தில் நம்மளுக்கு சிக்னஸாகவும் மாறுது. பல நேரத்தில் நம்மளுடைய இமோஷனல் அந்த லோக்கு காரணமாக இருக்குது. பல நேரங்களில் நம்ம வேலை சரியாக செய்ய விடாமல் செய்து, பல நேரங்களில் மனிதர்கள் கூட நமக்கு நல்ல உறவு இல்லாமல் செஞ்சிடுது. இது இந்த மனசு ரொம்ப யோசிக்கிறனால. இப்போ இந்த யோசிக்கிறத தடுக்க முடியுமா சொல்லுங்கள்? யாராவது யோசிக்காத அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நம்ம முடிவு பண்ணலாம். ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் ஏதாவது ஒரு யாராவது சொல்லும்போது இல்லை நான் இனிமேல் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணலாம். ஆனால் அது நடக்குமா? பாசிபிளா? இல்லை பாசிபிள் கிடையாதுல்ல. ஓகே, இப்போ ஒரு சின்ன டிப்பு. யோசிக்கிறத தடுக்க முடியாது, ஆனால் என்ன யோசிக்கிறோம், எப்படி யோசிக்கிறோன்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். என் பையன் காலேஜ் முடிக்க போகிறான். அவன் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது என்ன செய்வான், அவனோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், அவனுக்கு என்ன கரியர், இதை குறித்து ஒரு பேரண்ட்டாக யோசிக்கிறது ஒரி பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஒரி பண்ணுறது கரெக்டாக தப்பா? ஓகே, ஒரி மட்டுமே பண்ணிட்டு இருந்தா தப்பு. கரெக்டா இல்லையா? புரியுதா? என் பையன் உருப்பிட்டுருவானா, என் பையன் எந்த வேலைக்கு போவான், என் பையன் வாழ்க்கையில் ஒழுங்காக இருப்பானா,
ஊழியம் செய்வானா எப்பாது, வேத வசங்களை எப்போதும் பிடிச்சிப்பானா இப்படின்னு ஒரி பண்ணிக்கிட்டே இருந்தால் அது தப்பு. நம்மளுடைய திங்கிங்கு ஒரு குவெஸ்டியன் மார்க்காக இருக்கும் பொழுது அது பிரச்சனை, அது ஓப்பனாக இருக்கும் பொழுது பிரச்சனை. நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. நம்மளுடைய திங்கிங் பல நேரத்தில் ஒரு குவெஸ்டியன் மார்க்காக இருக்குது, ஓப்பனாக இருக்குது, அதுக்கு ஒரு சீலிங் இல்லை, என்ன நடக்கும் அப்படின்னு தான் பாதி நேரத்தில் யோசிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் இதே தாட்டை, இதே ஒரியை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, என் பையன் காலேஜ் முடித்த பிறகு என்ன செய்வான், அவன் எங்கே போவான், என்ன படிக்க போகிறான் அப்படின்னு யோசிச்சு ஓ இந்தந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, இந்தந்த காலேஜ்லாம் இருக்குது, அவனுக்கு இந்தந்த ஊர்லெல்லாம் படிக்கலாம், ஓகே அப்போ இந்தந்த ஊருக்கு என்னெல்லாம் செய்யணும், இந்தந்த படிப்பில் எது பெட்டரு, எது அவனுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு அடுத்த கட்டத்தில் அப்படி யோசிச்சு ஓகே அப்போ இந்த காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு கொண்டு வரோம் பார்த்தீங்களா, ஒரு டைரக்ஷனுக்கு கொண்டு வரோம் பார்த்தீங்களா. தட் இஸ் குட் வரி அண்ட் குட் திங்கிங். எதுவாக இருந்தாலும் அடுத்தது என்ன சமைக்கிறது என்கிற காரியத்தில் கூட இஃப் யூ ஆர் ஏபிள் டு பிரிங் அன் ஆக்ஷன் டு இட், ஒரு சொல்யூஷன் பேஸ்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா உங்களோட நல்ல ஒரிஸ்லாம் அது ஆசீர்வாதமாக மாறும். இதுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உதவி கேட்கணும், ஞானம் வேணும், அறிவு வேணும், பைபிள் நாலேஜ் வேணும். அதோடு கூட இப்படி உங்கள் திங்கிங்கை நீங்கள் மாற்றினீங்கன்னா யூ வில் பிகம் அ வெரி 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 ஸ்ட்ராங் பர்சன் எமோஷனலி. நான் சொல்கிறது புரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயம். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், இது உடனே நடக்காது, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும், முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் யோசனைகளை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. என்ன யோசிக்கிறீங்கன்றதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் வெறும் குவெஸ்டியன் மார்க்காக இருக்கா, ஓப்பனாக இருக்கா, அப்போ பிரச்சனை. அது ஓப்பனாக இருக்கும்போது, குவெஸ்டியன் மார்க்காக இருக்கும்போது என்ன தெரியுமா ஆகும், அந்த ஓப்பனாக இருக்கிற விஷயம் உங்கள் எங்கேயுமே போக முடியாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் உங்கள் சரீரத்துக்குள்ளே போய் உங்கள் ஹார்ட்டில் போய் பிளாக்காக உட்காந்துக்கும். இல்லாட்டி உங்கள் வயிற்றில் போய் உங்கள் லிவருக்குள்ளே ஃபேட்டி லிவராக மாறிடும். இல்லாட்டி நேராக உங்கள் கிட்னிக்குள்ளே போய் கிட்னி ஸ்டோனாக மாறிடும். But it is the thoughts which are left open, which is finding some place to go. அது உங்க சரீரத்துக்குள்ள போய் பலகீனமாக மாறலாம், இல்லாட்டி அது உங்களுடைய மனசுக்குள்ள போய் உங்களை தவறான காரியங்களை செய்ய வைக்கலாம், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்று சொல்லி பாவத்தில் விழ வைக்கலாம். or it can become a frustration over a period of time. ஒரு வெறுப்பாக, கோபமாக, ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறி சக மனிதர்களை அழிக்க தோணலாம் வார்த்தைகளால், செயல்களால். but all these open questions, open worries that you have in your mind, மனசுல இருக்கிற open worries எல்லாமே அது அழிவை நோக்கி தான் கொண்டு போகும். So train your mind to take it towards some solution. It will make you emotionally strong. அடுத்தது டாக். வாசிப்போமா வேகமா. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வழியே போகையில் தனக்கடாத வழியில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். Whoever meddles in a quarrel, not his own, is like one who takes a passing dog by the ears. இந்த டாகை குறித்து இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா இமேஜின் பண்ணி பார்த்தேன், ரோட்டில் போகிற ஒரு நாயோட காதை பிடிச்சா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். எவ்வளோ ஒரு காமெடியாக இருக்கும், ஆனால் அது காதை பிடிச்சவங்களுக்கு எவ்வளோ கோரமாக இருக்கும்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அந்த நாய் உண்டில்லைன்னு பண்ணிவிடும் நம்மளை, அந்த மாதிரி பண்ணோன்னா. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுது, whoever meddles in a quarrel, அதாவது தேவையில்லாத சண்டையில் போய் மூக்க நுழைக்கிறவங்க ஒரு நாய், ரோட்டில் போகிற நாயோட காதை பிடிக்கிறதுக்கு சமம் என்று சொல்லுகிறது. இப்போ சென்னை பட்டணத்தில் எஸ்பெஷலி ஸ்ட்ரே டாக்ஸோட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தெரு நாய்க்கள். சென்னை மட்டும் இல்லை, நிறைய பகுதியில் நம்ம அதை பார்க்குறோம். கூட்டமாக தெரு நாய்க்கள், ரோட்டில் போக முடியல, சின்ன பசங்க போக முடியல. எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறோம் வைரலாக, வேதனையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பல நேரங்களில் கோபம் வருது, கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு கோபம் வருது. பட் ஆனால் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒன் ஆஃப் த எம்பிஸ் பிரைம் மினிஸ்டரை பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் சில ஃபைண்டிங்ஸ் சொல்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, காசு பத்தலை, இதெல்லாம் சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு என்று சொல்லியிருக்கா. ஸோ இது ஒரு பிக்கர் இஷ்யூன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப பெரிய விஷயன்றது புரியுது. இந்த ஸ்ட்ரே டாக்ஸு
இப்படிப்பட்ட காரியங்களால் ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகிறது என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஒரு பெரிய 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 காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த டாகை குறித்து பார்க்கும் பொழுது யாராவது முட்டாள்தனமாக நாயோட காதை போய் பிடிப்பாங்களா? அப்படி பிடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்க? they trying to fool with the dog. ஒரு நாயை கல்லை தூக்கி அடிக்கிறாங்க, பார்த்துருக்கிறேன். ஒருவேளை அந்த நாய் துரத்திட்டு வந்தால் கல்லை தூக்கி அடிப்பாங்க. நிறைய பேர் இந்த சின்ன பசங்களை விளையாடும் போது நாயை கல்லை தூக்கி அடிப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? விளையாட்டு கல்லை தூக்கி அடிப்பாங்க. நாய் வாலில் பட்டாசு கட்டி விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? நாய் வாலில் பட்டாசு கட்டி விடுறது. அதுக்கு ஈக்குவல் தான் ரோட்டில் இருக்கிற நாயோட காதை தெருகிறது. இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்கள என்ன சொல்லுவோம்? நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்? இதில் போட்டிருக்க பேர் தான் சொல்லுவோம். கரெக்டா? முட்டாள்தனமாக சில காரியங்களை பண்ணுறது. ஏன் நம்மளுடைய ஸ்பேஸை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சில காரியங்களை, சில மனிதர்களை, நமக்கு கொடுத்துருக்கிற சரீரத்தை, நமக்கு கொடுத்துருக்கிற பணத்தை நம்ம பல நேரங்களில் தொலைச்சிடுறோன்னா, ஏன் நம்மளால் அதை பாதுகாக்க சண்டை போட முடியலன்னா, முட்டாள்தனமாக பல நேரங்களில் நம்ம செய்கிற காரியங்கள். The dog is very clear. ஒரு நார்மலான ஒரு நாய் அது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். அதோட ஓனர்கிட்ட அது கொஞ்சம் விளையாடும், எல்லாத்தையும் செய்யும். ஆனால் வேற ஒரு ஆள் அந்த ரோட்டில் இருக்கும் பொழுது வேற ஒரு ஆள் வந்து காதை பிடிச்சு திருகுனா அது கடிச்சு கொதறிடும் அவங்கள. இட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி, இட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் பாடி. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அதுக்கு தெரியும். நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்களில் அப்படிதான் தெளிவாக இருக்கணும். அதில் விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம எங்கே லூஸ் பண்ணுறோம் தெரியுமா? பணத்தை எடுத்துப்போம். ஏன் நிறைய நேரத்தில் நம்ம கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறோம்? பணத்தை குறித்து ஒரு விளையாட்டுத்தனம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது, ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட். ஏதாவது இன்னைக்கு நம்மளை ஈர்க்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துடுச்சுன்னா, ஒரு ப்ராடக்ட் வந்துடுச்சுன்னா அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அது எனக்கு தேவையா, அது எனக்கு பயன்படுமா, அது பிரயோஜனமா, அதை என்னால் வாங்க முடியுமா, இப்படி எண்ணங்கள் கிடையாது. ஒரு கேஷுவல் ஆட்டிடியூட், ஒரு விளையாட்டுத்தனம். அது பார்க்க சூப்பராக இருக்குது, அது ஒரு லேட்டஸ்ட் பிராண்டாக இருக்குது. கேஷுவல் ஆட்டிடியூட். அதில் தான் போய் பல நேரங்களில் நிறைய பேர் மாட்டிக்கொள்கிறத பார்க்க முடிகிறது. சரீரத்தை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் கிடையாது. இந்த சரீரம் கர்த்தருக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்ன்ற அந்த உணர்வு கிடையாது. என்னோட பாடியை நான் சரியாக பார்த்துக்கணுன்ற அந்த தெளிவு கிடையாது. அது சுகவீனம் வர விட்டாச்சு. விளையாட்டுத்தனமாக இருந்து கண்டதை சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு சாப்பிடாம என்னென்னமோ பண்ணி, நமக்கு தெரியும் இது எனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும். ஆனால் அதில் ஒரு விளையாட்டுத்தனம், சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சாப்பிட்றது. அது ஒரு சில எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா அதெல்லாம் கிடையாது. சோம்பேறித்தனம். we are so casual. நம்மளோட பீப்புளை, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பீப்புளை, இவங்க நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம், இவங்க நம்மளுக்கு அசட், இவங்களாம் நம்மளோட கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்க சில பீப்புள். இவங்க மூலமாக கர்த்தர் எவ்வளோ நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறாரு, செஞ்சிட்ருக்கிறாரு. இவங்களோட கூட இவங்க கூட பயணிக்கும் பொழுது எத்தனையோ தூரங்கள் நம்ம அடைய முடிகிறது. அப்படின்றத உணராமல் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை இன்றைக்கி நம்ம பேச்சுனாலும் செய்கனாலும் விளையாட்டுத்தனமாக நம்ம மிஸ் பண்ணுறோம். we hurt people around us. We are so casual about most of the things. We are just fooling around. முட்டாள்தனமாக நடந்துக்கிறோம். கர்த்தர் கொடுத்த காரியங்களை குறித்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆசைப்படுறேன். கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த விஷயத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுத்துருக்க காரியங்களுக்கு நம்ம வெறும் மேனேஜர் தான். அதான் வசனம் சொல்லுகிறது. அவர் திரும்பி வரும்போது கணக்கு கேட்பார், என்ன செஞ்சேன்னு. புதைச்சு வச்சோன்னா நம்மளையும் சேர்த்து புதைச்சிருவார். we are supposed to make use of the things that God has given wisely. அது உங்கள் படிப்பாக இருக்கட்டும், உங்கள் வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்துருக்க பீப்புளாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்துருக்க ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க பணமாக இருக்கட்டும், உங்களோட சரீரமாக இருக்கட்டும், அதை நேர்த்தியாக சரியாக கவனித்து சரியாக அதை பயன்படுத்தி பாதுகாத்து அதை பண்படுத்தி கொள்ள வேண்டும். நெவர் ஃபூல் அரவுண்ட்.
தயவு செய்து சீரியஸாக இருங்க. சரீரத்தை குறித்து தயவு செய்து சீரியஸாக இருங்க. உங்கள் டைமை குறித்து தயவு செய்து சீரியஸாக இருங்க. உங்கள் பணத்தை குறித்து தயவு செய்து சீரியஸாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு குறித்த பீப்புளை குறித்து தயவு செய்து சீரியஸாக இருங்க. அபவுட் த மினிஸ்ட்ரி தட் காட் இஸ் கிவன் யூ. கடைசியாக எறும்பு வாசிப்போமா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். Go to the ant, O sluggard, consider her ways and be wise. Without having any chief, officer or ruler, she prepares her bread in summer and gathers her food in harvest. எறும்பை குறித்து பல முறை இந்த வசனத்தை நிறைய பேர் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். பட் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான காரியத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சோம்பேறியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த வசனத்தை நம்ம படிச்சிருக்கலாம், பல பேர் நம்மளுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். பட் இந்த வசனத்தில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. என்னென்னா, எறும்புக்கு இப்படி செய்கிற இந்த எறும்புக்கு அதுகிட்ட ஞானத்தை கற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிற இந்த எறும்புக்கு அதன் வேஸை பார்த்து கற்றுக்கொள்ன்ற அவர் சொல்கிற அந்த எறும்புக்கு அவர் சொல்கிறாரு, பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, சூப்பர்வைசர் யாருமே இல்லை, தானா ஒர்க் பண்ணுது. யாருமே எறும்புக்கிட்ட நீ இந்த வாரத்துக்குள்ளே எவ்வளோ நம்பர் பண்ணுவ, நீ ஏன் இன்னும் இதை எடுத்து படிக்கலை, நீ ஏன்பா ஊழியத்துக்கு வரவே மாட்டேற, பைபிள் ஸ்டடிக்கு வரவே மாட்டேற, சண்டே லேட்டாக வர, இப்படி கேட்க யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பல நேரங்களில் நம்ம மற்ற மனுஷங்களுக்கு பயந்து தான் பல விஷயத்தை செய்கிறோம். யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்ல இல்லாட்டி நம்மளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான், இல்லாட்டி ஏதாவது ரிவார்டு கொடுத்தாதான் பல விஷயங்களை செய்கிறோம். நம்மளை புஷ் பண்ணலன்னா, யாராவது நம்மளை புஷ் பண்ணலன்னா நம்ம பல நேரத்தில் சோம்பேறியாக மாறிடுறோம். சில சமயம் ஏதோ ஒரு பயம் பொறுத்தல் இல்லைன்னா நம்ம சில காரியங்களை செய்ய மாட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் ஆண்டவர் நம்ம சொல்ற எறும்புகிட்ட இருந்து கற்றுக்கோ. யாரும் சொல்லி செய்கிற பர்சனாக, ஏதாவது ஒன்று கிடைச்சாதான் செய்கிற பர்சனாக நம்ம இருக்கக்கூடாது. God has given us a world. நமக்கென்று ஒரு உலகத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த உலகத்தில் நமக்கென்று வச்சிருக்கிற திட்டத்தை பெஸ்ட்டாக வாழ நம்ம செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும். நன்மையான காரியங்கள் செய்கிறதுக்கு யார் நமக்கு சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. அது நாம செய்ய வேண்டும், தெளிவாக செய்ய வேண்டும். இன்னைக்கு யாருக்காவது பயந்து செஞ்சாதான் நம்ம பல நேரத்தில் கோபப்படுறோம், சண்டை வருது, பின்னாடி பேசுகிறோம், நெகட்டிவிட்டி இருக்குது. பட் இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் குட் திங்ஸ் ஆன் யுவர் ஓன், தேர் வில் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி. நான் ரொம்ப யோசித்தேன், எறும்பு எப்படி அதுக்கு தெரியுது? ஒரு குழந்தை எறும்புன்னு வச்சுப்போம், அதுதான் பிறந்து அது ஒரு இப்போது வேலைக்கு போகிற வயசு வந்துடுச்சு. எறும்புக்கு எப்படி தெரியும்? இப்படி லைனில் போய் கொஞ்ச நாள் மழை வரப்போது லைனில் போய் இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சேமித்து வைக்கணும்னு எறும்புக்கு எப்படி தெரியும்? மற்றவங்க செய்கிறத அதுவும் செய்யுது. அந்த குரூப்பில் அது போலன்னா அது மட்டும் தான் போல, ஏன்னா மிச்சவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. நல்லா கவனிங்க, இட்ஸ் அ ஃபேமிலி ஆக்டிவிட்டி. அது ஒரு கூட்டத்துடைய தன்மை. மழை காலம் வரத்துக்கு முன்னாடி வெயில் காலத்திலே போயிட்டு தேடி பிடிச்சி சேகரிச்சுட்டு வர வேண்டியது கூட்டத்தில் இருக்கிற எல்லா எறும்புகளும் செய்யறது. இந்த எறும்புக்கு வேலை செய்கிற வயசு வந்துச்சுன்னா அதுவும் பார்க்கும், அதுவும் மற்றவங்களாம் போகிறாங்க, எங்கேயும் கிளம்பி போகிறாங்க, ஏதோ செய்கிறாங்க, அப்போ நம்மளும் செய்யணும் என்று சொல்லி அதுவும் கிளம்பி போகுது. இட் இஸ் ஆக்சுவலி டூயிங் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இட் இஸ் கிராபிங் த குட்னஸ் ஃப்ரம் அதர்ஸ் இன் த குரூப். நல்லதை பிடிச்சுப்போம். என் அண்ணன் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறான், அதை நானும் பிடிச்சுக்கிறேன். என்னோட சக ஊழியக்கார ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, நானும் பிடிச்சிக்கிறேன். என்னோட பட்டினத்தில் நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, நானும் பிடிச்சிக்கிறேன். என்னோட வேலையில் என் கூட வேலை செய்கிறவங்க ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்க, நானும் பிடிச்சிக்கிறேன்.
இட்ஸ் கால்ட் அஸ் குட்னஸ் கிராபிங். நல்லதை பிடிச்சுக்கிறது. இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளால் ஏன் தெரியுமா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களில் சரியாக செயல்பட முடியல? ஏன் நம்ம சரீரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோம்? ஏன் நமக்குன்னு இருக்கிற மனிதர்களை தொலைச்சிட்டு இருக்கிறோம்? ஏன்னா நம்ம நல்லதை பிடிச்சிக்கிறதோட இந்த உலகத்துலேருந்து கெட்டதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்டோமேட்டிக்காக கெட்ட விஷயங்களை பிடிச்சிக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு திடீர்னு அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமை அதிகமாக பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவங்க இன்ஸ்டாவில் சில அவங்க ரீல்ஸ் பண்ணி உலக பிரகாரமாக சில காரியங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம்? நம்மளும் அதை செய்வோம். அது கொஞ்ச நாள் லேட் நைட் ஆக்டிவிட்டியாக மாறிடும். தூக்கம் கெட்டு போவோம், சரீரம் கெட்டு போவோம், பாவத்தில் விழுவோம். லேட் நைட்டு முழிச்சு we are catching the bad things and we are wasting the life that God has given. அதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல விஷயங்கள்ல தேடி தேடி பிடிச்சுக்கிறவங்களா இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இருக்கிற இடத்துல, நம்மளை சார்ந்து இருக்கிற மனிதர்கள் மத்தியில் நம்ம வாசிக்கிற அந்த வேத வசனங்களிலிருந்து if we catch the good things and follow it, அந்த இடமே பாசிட்டிவாக மாறும். இன்னைக்கு நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு. மற்றவங்க கிட்ட கெட்டதை மட்டும்தான் பார்க்க முடிகிறது, நம்மளால குறைகளை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏன்? அவங்ககிட்ட நல்ல விஷயமே இல்லையா? நல்லது பார்க்க ஆரம்பிங்களா? அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிங்க. அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண, அது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி பாருங்களேன். யூ வில் see so much of positivity coming in that place. ஹெல்த்து, சரீரம் பெட்டராகிறத பார்ப்பீங்க, மனசு பெட்டராகிறத பார்ப்பீங்க, உங்களோட ப்ரொடக்டிவிட்டி பெட்டராகிறத பார்ப்பீங்க. And you will see healing come to the place that you are. எனக்கு பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் முடிக்கும் பொழுது I just want to tell you this. இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பொக்கிஷங்களை தொலைக்கிறத பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. சில சமயத்தில் சபைக்குள்ள இருக்கிற குறைவுகளும் வெளியே இருக்கிற குறைவுகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, மனிதர்கிட்டையும் வித்தியாசமும் இல்லை. லெட்ஸ் நாட் ஜஸ்ட் பி நேம்சேக் கிறிஸ்டியன்ஸ். வெளிப்புறத்தில் கிறிஸ்துவர்களாக நடிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டாம். அதை இயேசுப்பா விரும்பலை. நம்ம மனசளவில் வேதத்தின் அடிப்படையில் சுத்தம் வந்தாதான் உண்மையாகவே நாம் கிறிஸ்தவர்கள். அது தானாக நடக்காது. நம்ம எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறோம், மாமிசமாக இருக்கிறோம், குறைவுகள் இருக்குது, என்ன உட்பட எல்லாரும் தவறி இருக்கோம், விழுந்திருக்கிறோம். ஆனால் நமக்கென்று சொல்லி எல்லாவற்றும் ஜெயிச்சவர் இருக்கிறாரு. நம்ம அப்பா இருக்கிறாரு, நமக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. அவர் சமூகத்தில் கற்றுக் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறாரு. கற்றுக் கொடுத்த காரியங்களை பின்பற்ற நான் என்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியுங்க என்று சொன்னால் என்னை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறாரு. மன்னிக்கப்பட்ட நாம் ஆண்டவரே திரும்பி ஓட நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஓட என்ன உன்னை பறக்க வைக்கிறேன் என்று சொல்லி பறக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறாரு. And Jesus is waiting for us to change. But all that he needs is a heart which is ready to repent. நம்ம குறைவுகளை ஒப்பு கொடுப்போம், நல்ல மனிதர்களாக, மனுஷங்களாக, மனுஷிகளாக மாறுவோம். Let's bring healing to this world.